வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிடுவேன். சேர்த்து வச்சு துவைக்கிறது கிடையாது. துணி கம்மியாக இருந்தால் கூட வாட்டர் லெவல் கம்மியாக வச்சு மிஷின் ஆன் பண்ணிவிடுவேன். சாட்டர்டே லீவுன்றதுனால அன்றைக்கி பொறுமையாக தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரும்போது டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பொறுமையாக தான் பார்த்தேன். லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுற வேலை இல்லை அன்னைக்கு. டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். சேமியா உப்புமா எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஊத்தாப்பா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். நானும் பசங்களும் சேமியா உப்புமா தான் செஞ்சிட்டோம். இந்த சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. நிறைய கடலைப்பருப்பு நிறைய உளுத்தம்பருப்புலாம் போட்டு சாப்பிடும்போது இடையில க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். வள்ளிக்கிழங்கு வாங்கி 2 days ஆகிடுச்சு. அதையும் வேக வச்சு கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா நம்ம இடையில சாப்பிட்டுக்கலாம். இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு யூடியூப்பில் ஹோம்ன்ற ஒரு படம் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படம். மலையாள படம் தான், தமிழ் டப்பில் இருந்தது. நல்லா இருந்தது அந்த படம். ஃபேமிலி மூவி மாதிரி தான் இருக்குது. லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் பசங்க கேட்டிருந்தாங்க. சரி, காய்கறிலாம் இருந்ததுனால பன்னீர் வாங்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். எல்லா காய்கறியும் பொடியாக நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் இஞ்சியும் பூண்டையும் பொடியாக நறுக்கி ஒரு கடாயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஷெஷ்வான் சாஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நான் அதுதான் போட்டிருந்தேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீரை கட் பண்ணி தவாவில் லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் செஞ்சேன். இதோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ.